எல்லாரும் கம்மியா அந்த அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை அது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராட்சசன் மாதிரி இருக்கு. அதான் ராட்சசன் போர் தொழில் மாதிரி ஒரு கிரைமா இருக்கு. ஹார்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. கலர் ரேசிசம் பத்தி யாரும் பேசாம இருக்கணும் அப்படிங்கிறதுல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொலை பண்ணுறது தான், அது ஏன் கொலை பண்ணுறான்ட்டு காட்டுவாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 9.5 கொடுக்கலாங்க, 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர் ரேசிசம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளோ வலி தரும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கெஸ் பண்ணவே முடியல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு. ஸ்டோரி நேரேஷன் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த புதுசாக வந்த பையன் எல்லாருமே சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் கூட ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நான் அவருடைய படத்துக்காகவே நான் வந்தேன் இன்னைக்கு, ஃபஸ்ட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ராட்சசன் வந்து அது த்ரில்லர், அது ரொம்ப த்ரில்லர். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டோரி இதில் ரொம்ப ஆழமாக இருக்கு. ஓகேங்களா? அதில் வந்து கில்லிங் மெத்தடு அந்த மாதிரி, அது இதில் வந்து ஸ்டோரி ரொம்ப ஆழமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. கலர் ரேசிசம் பற்றி யாரும் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க. அதுவும் நம்ம சேலம் கஞ்சமலை எல்லாம் வரும்போது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. எல்லா டீமுமே அந்த ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஓகே இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆக்சுவலி அவருடைய மீட்டிங்கில் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கொலைகாரனை வந்து ரிவியல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவல் வந்தது. நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு அதில் தெரியும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருக்கு. ஸோ சூப்பர். 9.5 கொடுக்கலாங்க, 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சாங்கோட அந்த லிரிக்ஸ் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த கலர் கம்மியா அந்த அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருக்கு. ஓகே, இதில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா வந்து ஒருத்தரை வந்து அட்ரஸ் பண்ணும்போதே வந்து அவங்களோட கலர் வச்சு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த பையன் கருப்பாக இருக்கா, இந்த பிள்ளை வெள்ளையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து யாருமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துலேருந்து ஒரு டீப்பான ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அது இதுதான். ஸோ ரேசிசம் வந்து ஸ்டாப் பண்ணணும். நல்லா இருக்குச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. போர் எதுவும் அடிக்கலை, இன்ட்ரெஸ்டாகவே இருக்கு. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராட்சசன் மாதிரி இருக்கு. அதான் ராட்சசன் போர் தொழில் மாதிரி ஒரு கிரைமா இருக்கு. நல்லா இருக்கு. பெஸ்ட் படமா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. போர் அடிக்கல. ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சுண்ணா. அறிவுன்ற ஒரு பையனுக்கு நல்ல படமாக இருக்கும். சும்மா அவரும் இருக்காரு, இருந்தாலும் அறிவுன்ற பையன் தான் நல்லா நடிச்சிருக்கான். கொலை பண்ணுறது தான், அது ஏன் கொலை பண்ணுறான்ட்டு காட்டுவாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது சும்மா ஒரு சீன் காட்டுறாங்க. நல்லா இருக்கும். ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. க்ரைம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் போகுது. இந்த படத்தில் வந்து அவர் வந்து சிடி ஆஃபீஸில் இருப்பார். அவங்க பொண்ணுன்னு அந்த மாதிரி தான் பொண்ணு வராது கண்டுபிடிப்பார் கடைசியிலாக்கா. நல்லா இருக்கு. அது வந்து கருப்பு யாருக்கு பிடிக்காது லேடி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை தள்ளி வைப்பாங்க. அந்த பொண்ணு தான் எல்லாம் கொலை பண்ணிகிட்டே இருக்கும். கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. படம் ஒரு ஒற்று பார்க்கலாம். ஃபேமிலியால பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே, மூவி நல்லா இருந்தது. என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி கான்செப்ட்னா ஒரு த்ரில்லிங் மூவி. அது எக்ஸ்பெக்ட் பண்ணலை லாஸ்ட்டு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு. ஓகே, நல்லா இருந்தது மூவி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மூவி. ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா மூவி எந்த மாதிரி மூவி? இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சதுங்களா படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு?
இல்லை. கிளைமேக்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஓகே. யாரும் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி எது மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி நம்மளும் திங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அதெல்லாம் அதுவும் சீட் ஆஃப் எட்ஜில் உட்கார வைக்கிறாங்க ஒரு சீட்லேயுமே. புரியல. எட்ஜ் ஆஃப் சீட்டில் உட்கார வைக்கிறாங்களா, நம்ம வந்து எந்த ஒரு கவர்ச்சி சதுர விடாமல் அந்த படத்தை மட்டும் போய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகே. அது வந்து நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது. மூவி நல்லா இருக்கு. படிக்கிற மாதிரி இருக்கு. ஓவர் அடிக்கல, ஒரு டைம் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாமாங்க சார்? தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக தாராளமாக போகலாம். படம் க்ரைம் மாதிரியா படம்? க்ரைம் படம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஒன் டைம் தான் பார்க்க முடியும், நெக்ஸ்ட் டைம் பார்க்க முடியும். விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம். இன்னி இதுக்கு சுமார் தான், அவருக்கு சுமார் தான் அந்த படம். அவருக்கு சுமார். நல்லா இருக்கு சார். த்ரில்லிங்காக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போதும். இன்ட்ரெஸ்டிங்காக